ஆராதனை. அவன் அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. சொல்லுமா, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆமென். உம்மை துதிக்கிறோம். அரியணையில் வீற்றிருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். சர்வத்துக்கும் மேலான தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென். பூமியும் அதன் நிறைவும் உடையவரே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானம் சிங்காசனம், பூமி பாதபடியாக கொண்டிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், நல்லவர், நல்லவர். ரே பிரகா பரா பரா தரா பரா ஷதரகா பரி பிரகா ஃபரபரா துரபா. நல்லா துதிங்க, 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 துதிங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை துதிங்க, துதிங்க, துதிங்க. ஆட்டுக்குட்டியானவரை துதிங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ரே பிரகா ஃபரபலா பரகா பதரா ஷதரகா பலபா le broka faratura badara sheka baraka balaba ribala taraba. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ரே பிரகா ஃபரபா. எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவின் நித்திய ஜீவன். ரே பிரகா ஃபரபா லபா ரகா பரஃபலா துடா பரகபா. நல்ல நல்ல வாய் திறந்து, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். தூயரே, உம்மை துதிக்கிறோம். ரே பிரகா ஃபலபா ரஷதரகா பரபலா தரபா. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமமும் அல்லவே. சொல்லுமா, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமமும் அல்லவே. ஆவினாலே ஆமென் ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு உரைத்தனரே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். இந்த நாள்ல ஆண்டவர் நம்முடைய மத்தியில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாராமே. சொல்லுங்க, அவர் எங்கள் மத்தியில் இந்த நாள்ல பெரிய காரியத்தை செய்ய போறார். எங்கள் தேசத்துல பெரிய காரியத்தை செய்ய போறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். லெப்ரகா ஃபரபலா தரபரா ஷகரா துரபலா தரபரி பலா தர. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை. சொல்லுமா, அல்லேலூயா. ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை. 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 நல்ல உள்ளத்திலிருந்து ஆராதனை. 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 ஆராதனைக்குள், ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனையில் இன்று வாசம் செய்திடுமே. அல்லேலூயா.
ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. மீண்டும் அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உள்ளத்திலிருந்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. அமினாதியும் மந்தமும் ஆனவரே, அல்பாவுமேகாவுமானவரே. சொல்லுங்க. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவுமேகாவுமானவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. மீண்டும் ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. சேராபீன்கள் கேருபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ரிபாலா கபரா தரபரா ஷதரா. Glory Ribra Kafara Balatara Baraka Bari Balatara Barabalatara. Lofro Kabara Fala Barika Bari Balatara Bari Balatara Barika Barabala. நல்ல வாய் திறந்து துதிங்க. ரிஷாந்தரா பரக்கா பரி பலதரா பரப். Glory Ribra Kafala Baraka Bari Balatara Barashatara Kabari Balatara. Lofro Kabala Bari Balatara Baraka Bari Balatara Ba. நல்ல வாய் திறந்து ஷாதரா பரக்கா பரி பலதரா பர. Glory 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 Ribra Kabari Balatara Bari Balatura. Shaka Bagara Galatara Bari Kabari Balatara Bari Balaba. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு கத்தரை துதிங்க, கத்தரை துதிங்க, கத்தரை துதிங்க, கத்தரை துதிங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ராகா பாலாபா ரிகா பாரி பாலாதா ராபா. பாதுகாத்தாரே. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Le braka faraba labo rika balatuda balaba rikaba. Le fraka barata rabarasha tarabarakaba. நல்ல உள்ளத்தாழ்த்து துதிங்க 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 துதிங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். இந்த நாள்ல நம்ம இயேசுவின் ரத்தத்தால ஜெயம் எடுத்து ஜெபிக்க போறோம். தேசத்துல பாத்தீங்கன்னா பலவிதமான ஆவிகள் கிரியை செய்து, பலவிதமான எதிர்மறையான ஆவிகள் கிரியை செய்து, பலவிதமான பயங்கரமான காரியங்கள் தேசத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. மக்களுக்கு விரோதமாக, மிருக ஜீவனுக்கு விரோதமாக பலவிதமான சட்டங்கள். இன்னைக்கு கொடுமையான மனிதர்கள் எழும்பி இருக்கிறார்கள். தேசத்துல பலவிதமான கொடுமையான மனிதர்களை இயக்க அப்படிப்பட்ட ஆவிகள் இன்னைக்கு பொல்லாத மனிதர்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம ஜெபிச்சு ஜெயம் எடுக்க போறோம். இயேசுவின் ரத்தத்தால ஜெயம் எடுக்க போறோம். தேசத்துல ஒரு மெய்யான விடுதலை வரணும். ஆமென். 78 வருஷம் முடிஞ்சிட்டு 79வது வருஷத்துக்குள்ள வந்தோம்.
இன்னும் தேசத்துல ஒரு மெய்யான விடுதலை இல்ல, மெய்யான விடுதலை இல்ல. ஷாத்தா ராகாபா ராபாலா, பெண்களுக்கு விடுதலை இல்ல. ஓ ராகாபா ராபாலாபா ரீகாபா ரீபாலாபா ரீகாபா. நல்லா துதிங்க. லே ஃப்ரோகாபா ராபாலா தாராபா ராகாபா ரீபாலா தாராபா ராகாபா லோ ஃப்ரோகாபா ரீபாலாபா. நல்லா துதிங்க. கொஞ்ச நேரம் அவருடைய பலத்தை வாங்குவோம். அப்பா எங்களை நிரப்புங்க 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 நிரப்புங்க. இன்னைக்கு ஆமென். அந்த பலனை வாங்கிட்டு ஆண்டு விட்டு அந்த பலனை இன்னும் அதிகமா வாங்கிட்டு நம்ம சரீரத்தோட பலனை அனல் மூட்டி எழுப்பிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். அப்பா என்ன நிரப்புங்க நிரப்புங்க. சொல்லுங்க, எங்க மேல வல்லமையை ஊற்றுங்கப்பா. மேற்கொள்ற அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஜெயம் எடுக்கிற அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஜெயத்தின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஓ லா காபா ராகாபா லாபா ரீபா லாதாராபா. ஒவ்வொருவர் மேல ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்கப்பா. உங்க மகிமையை ஊற்றுங்க மகிமையை ஊற்றுங்க. வல்லமையை ஊற்றுங்க வல்லமையை ஊற்றுங்க. ரே பிரா காபா ராபா லாபா ராகாபா ஷாகாபா லாமா காபா ரீகாபா லாபா ரீகாபா. ஒரு பலத்தின் அபிஷேகம் பலத்தின் அபிஷேகம் பலத்தின் அபிஷேகம். ஒவ்வொரு பிள்ளைகளை மூடட்டும். இப்பொழுதே இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும். வாலிபர்கள் மேல இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். ஓ பெரியவர்கள் மேல, ஒவ்வொருவர் மேல, குழந்தைகள் மேல, ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொரு வாலிபர் சகோதர சகோதரி மேல நிரப்புங்க. ஒவ்வொருவர் மேல நிரப்புங்க 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 நிரப்புங்க. ரீப்ரா காபா ரீபா ராதா ராபா ரீகாபா லோ ஃப்ரோ காபா ரீபா லாபா ரீகாபா. தடிகள் எல்லாம் முறியட்டும் முறியட்டும். ஜெபிக்க விடாதபடிக்கு, தேசத்திற்காக ஓ மன்றாட விடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா கிரியைகள் பலவானை கட்டி ஜெபிக்கிறோம். பலவானை முந்தி கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தை சிறைப்படுத்தி நரகத்துக்கு அனுப்புகிறோம். ராகாபா ராபா லாபா ரீபா லாதா ராபா ராகாபா லோ ஃப்ரோ காபா லாபா ரீபா லாதா ராபா ஷகாபா ராகாபா ராபா லாதா ராபா. ஆமென் ஆமென். கர்த்தருக்காக எழும்ப விடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா கிரியைகள் எரியட்டும் 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 எரியட்டும். எல்லா பலவீனங்கள் சோர்வுகள் வெளியேறட்டும் 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 வெளியேறட்டும். எல்லா தருத்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இருந்து வெளியேறட்டும். ஜெபிக்கிறவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்து தருத்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். பலவீனங்கள் வெளியேறட்டும். தோல் நோய்கள் வெளியேறட்டும். இப்பொழுது ஆரோக்கியம் உண்டாகட்டும். புது பலன் புது பலன் புது பலன். மகிழ்ச்சியோடு ஜெபிக்கட்டும் மகிழ்ச்சியோடு ஜெபிக்கட்டும். விடுதலையோடு ஜெபிக்கட்டும். விடுதலையோடு நாங்க ஜெபிக்கணும்பா. ஒரு விடுதலை அபிஷேகத்தினால் நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஓ ராகாபா லாபா ராபா லாது ராபா ராகாபா ரா லே ப்ரோகாபா லாபா தாரா ஷாதா ராகாபா லே ப்ரோகாபா. எல்லா மந்திரவாத கிரியைகள் எரியட்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளை ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற பொல்லாத மாந்திரிய கிரியைகள் எரியட்டும் எரியட்டும். ஃபயர் அக்னி அக்னி. இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். லே ப்ரோகாபா ராபா லாபா ரீகாபா ரீபா லாதா ராபா ராகாபா லே ப்ரோகாபா. தடைகள் மேல இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். சோர்வு மேல, தூக்கத்தின் மேல, கனந்து நித்திரை நாவின் மேல இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். லோ ஃப்ரோ ஷாதா ராகாபா லாபா ரீகாபா ராபா லாபா லோ ப்ரோகாபா ரீபா லாதா ராபா ராகாபா ரீபா லாபா ரீகாபா லே ப்ரோகாபா ரீபா லாதா ராபா ரீகாபா ரீபா லாபா ரீகாபா. சத்ரு சிறைப்படுத்தி கொண்டு போன எல்லா உடைமைகளை, தேவ பிள்ளைகளுக்கான உடைமைகளை, ஓ சத்ரு கொள்ளை கொண்டு போன ஆத்துமாக்களை இயேசுவின் நாமத்தை விடுதலையாக்குகிறோம் விடுதலையாக்குகிறோம் விடுதலையாக்குகிறோம். விடுதலை உண்டாகட்டும். ஓ ஷாப்ரா காபா ராபா லாதா ராக் லே காபா ராபா லாது ராபா லா காபா ராஷாதா ராகாபா. நிரம்புங்க நிரம்புங்க. நல்ல ஆவியில நிரம்புங்க ஆவியில நிரம்புங்க ஆவியில நிரம்புங்க. லே பா ராகாபா ராபா லாபா ரீகாபா ராபா லாதா ராபா ராகாபா ஷாதா ராப்ரோ காஃப்ரா ராபா லாது ராபா ரீகாபா. நெருப்பா இறங்குது. இயேசுவின் ரத்தம் நெருப்பா இறங்குது இறங்குது இறங்குது. பற்றி பிடிக்குது பற்றி பிடிக்குது. ஒரு வைராக்கியம் ஆவியில, ஒரு வைராக்கியம் ஆவியில, ஒரு வைராக்கியம் பற்றி பிடிக்குது. லே ப்ராகாபா லாபா ரீகாபா லாபா ரீகாபா ராபா லாபா ராகாபா. எல்லா வலு சர்ப்பத்தை எரிக்கிறோம் 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 எரிக்கிறோம். ஃபயர் ஃபயர் ஃபயர். ஹோலி கோஸ்ட் ஃபயர் ஹோலி கோஸ்ட் ஃபயர் ஹோலி கோஸ்ட் ஃபயர். இன்னும் இன்னும் நிரப்புங்க இன்னும் நிரப்புங்க இன்னும் நிரப்புங்க. இன்னும் பலத்தினால் நிரப்புங்க இன்னும் பலத்தினால் நிரப்புங்க. ஓ ஜெபிக்கிற பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. ஒவ்வொரு முழங்காலையும் பலப்படுத்துங்க. கைகளை பலப்படுத்துங்க. ஓ ராஷா தா ராகாபா லாபா ரீகா
பாலாபா ரீகா பாலாபா லோ ஃப்ரோகாவா பழுதாய் போன ஓ பலிபீடங்கள் ஜெப பலிபீடங்கள் திரும்ப செப்பனிடப்படுவதாக. இப்பொழுது ஜெபிக்கிற சேனை எழும்பட்டும், தேசம் முழுவதும் ஜெபிக்கிற சேனை எழும்பட்டும், ஜெப சேனை துதி சேனை எழும்பட்டும். லகாஃபா ராகா பாலா சுடாலா ஷாகாயாலா மகாபோ ரிபாலா தரா லோ பாதரா பராகா பராபாலா தராபா. எல்லா வலுசர்ப்பத்தின் ஆவிகள் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். ஜெபிக்க விடாதபடிக்கு, தேவ பிள்ளைகளை எழும்ப விடாதபடிக்கு, தேவனோடு நெருங்க விடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா உலகத்தின் ஆவிகள் ஓ எரியட்டும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தை பெருமையை உண்டு பண்ற பொல்லாத ஆவியின் கிரையில எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் எரியட்டும் எரியட்டும். சுகர் ஆவிகள், பிரஷர் ஆவிகள், வியாதியின் ஆவிகள், தைராய்டு ஆவிகள் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். கன நித்திரையின் ஆவிகள் எரியட்டும், கேன்சர் ஆவிகள் எரியட்டும் எரியட்டும், சோர்வின் ஆவிகள் எரியட்டும் எரியட்டும். மனுஷிக பொறாமை ஆவிகள், வன்கண் ஆவிகளை எரியட்டும் எரியட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். லோ ஃப்ரோ ஷாதா ராகா பாலாபா ரிகா பாலாபா ரிகாபா லேப்ராகா பாலாபா லாபா ரிகாபா ராபா லோ ஃபோ ராதா ராபா லாபா ரிகாபா ரிமானாதா ராபா ஷாபராகா பாலாபா லேபாராகா பாலாபா ரிகாபா. நிரம்புங்க நிரம்புங்க நிரம்புங்க. நல்ல பலத்தால 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 நிரம்புங்க நிரம்புங்க. ஆவியில நிரம்புங்க ஆவியில நிரம்புங்க. அந்நிய பாஷையில அந்நிய பாஷையில pray in the Holy Ghost, pray in the Holy Ghost. ராப்ராகா பாலாபா ரிபா speak in tongues லேப்ராகா. நல்ல வாய் திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில அந்நிய பாஷையில. ரேமா லாகாமா ரூஃபா லாகாபா ராபா. ஒரே குரலாய் ஒரே குரலாய் ஒரே சத்தமா நல்ல சத்தத்தை உயர்த்தி இருக்கிற இடங்கள்ல நல்ல ஆவியில நல்ல ஆவியில நல்ல ஆவியில லாகாதா ராஷாதா ராகாபா லாபா ரிகாபா லோ பாதாடா லாதா ராஷாதா ராகா ரோஃபோ ராதா ராபா லாபா ரிகாபா ரிமானாடா லாஷாதா ராகாபா லாபா லோ பாராகாபா ரிபா லாபா ரிகாபா ரிபா லாதா ராபா லோ ஃப்ரோகாபா ரிபா லாதா ராபா ராபா லோ ப்ராகாபா ராபா லாதுடா லாரா ஷாகாபா ராகாபா லாபா ரிபா லாபா. ஒரு 7 விதமான அபிஷேகத்தை கர்த்தர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். தேவ ஜனத்தை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். தேவனுடைய 7 ஆவிகளை நான் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். லப்ராகாபா லாபா ரிபா லாதுடா பாலா சுடாலா ஷாகாபா ராகாபா லாபா ரிகாபா ரோஃபோ தோடோ லோ ஷாகா லாகா ரோபா லாதா ராபா லாபா ரிகாபா ரிபா லாதா ராபா லேப்ராகா ஃபோலா மராஷாபா ரிகாபா. மகிமை 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 மகிமை. சிலர் இன்னைக்கு ஜெபம் பண்றீங்க, திருமணத்துக்கு முன்னாடி நான் அவ்வளவு ஜெபிச்சேன், இன்னைக்கு என்னால ஜெபிக்க முடியலன்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை நிரப்புறாரு. இழந்த ஜெப அபிஷேகம் திரும்ப வருது, 2 மடங்கு வருது. ரிசீவ் இட் ரிசீவ் இட். லேப்ராகாபா லாபா ராகாபா ரிபா லாகாபா ராபா லோ ஃப்ரோகாபா லாபா ரிகாபா லாபா ரிபா லாபா ரேப்ராகா. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல இருந்து அந்த ஜெப அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில ஆதி நாட்கள்ல ஆமே ரேப்ராகாபா அபிஷேகம் பெற்ற நாட்கள்ல, ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்த அந்த ஜெப அபிஷேகம், அந்த வைராக்கியம் பல மடங்கு பற்றி பிடிக்கட்டும். ராபா ராகாபா. அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும். அனல் மூட்டுகிறோம் இயேசுவின் ரத்தத்தால் அனல் மூட்டுகிறோம் அனல் மூட்டுகிறோம். ஒவ்வொரு ஆவி அனல் மூட்டுகிறோம் அனல் மூட்டி எழுப்புகிறோம். ஃபயர் ரபரபரபலதரகபா Lefrabana chana mana shata raba raka balaba rikaba lobroka bariba la daraba rikaba riba la daraba rikaba rabala daraba lofrabala barika balaba rikaba laba lebraka bariba la daraga badala tudala da shadalaka lagarada raba rikaba riba la daraba. உணர்ச்சியில தேவ மகிமை இறங்கட்டும். ஓ ராகா பரிபா லபா ரீகாபா. ஓ ஷபா. பாவ எண்ணங்களை கட்டுக்கடங்காத பாடிய இச்சையின் ஆவிகளை இச்சையை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் எரியட்டும் எரியட்டும். இச்சையை தூண்டி ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற பொல்லாத கிரியைகள் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். கவலைகள் கவலைகள் வெளியேறட்டும் வெளியேறட்டும் வெளியேறட்டும். ராக உலக கவலைகள் வெளியேறட்டும். ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் வெளியேறட்டும். மற்றவர்களை குறித்த அந்த இச்சை வெளியேறட்டும். எரிக்கிற ஜெபத்தை தடை பண்ற இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள்லாம் எரியட்டும் 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 எரியட்டும். ஒரு மனதை கெடுக்கிற பொல்லாத ஆவியின்
கிரியைகளை எரியட்டும் எரியட்டும். பொல்லாத வலு சர்ப்பத்தின் கிரியைகளை எரியட்டும் எரியட்டும். சிந்தனையை கழுவுங்க கழுவுங்கப்பா. ஒவ்வொருடைய சிந்தனையை கழுவுங்க, உணர்ச்சிகளை கழுவுங்க, ரத்தத்தால கழுவுங்க. இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தால ஜெயம் எடுக்கிறோம். ஜெயம் எடுப்போம். உறுப்பு மாற்று சிகிச்சை செய்ததனால் சிலருடைய சரீரங்கள் இன்னைக்கு பலனடைந்து பலவீனம் அடைந்திருக்கு. இப்ப பலனடையட்டும் பலனடையட்டும். அந்த சரீரங்கள் பலனடைந்து ஜெபிக்கட்டும் ஜெபிக்கட்டும். சேனை எழும்பட்டும் சேனை எழும்பட்டும். ஒவ்வொரு உறுப்புகளும் புதுசாகட்டும் புதுசாகட்டும் புதுசாகட்டும். கணையம் புதுசாகட்டும், கல்லீரல் லிவர் எல்லாம் புதுசாகட்டும் புதுசாகட்டும். புதுபலத்தோடு ஜெபிக்கணும். அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்புங்க நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக, இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ஆமென். என்னாலும் ஏங்க செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும். அன்பினால் இன்று அலங்கரி. சுட்டரிப்பின் அக்கினினால் நிரப்புங்கப்பா. எல்லா கிரியைகளும் சுட்டரிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மனுஷிக பொறாமை ஆவியின் கிரியைகளா சுட்டரிக்கப்படட்டும் சுட்டரிக்கப்படட்டும். வலு சர்ப்பத்தின் ஆவிகளா சுட்டரிக்கப்படட்டும். பலத்தோடு ஜெபிக்க போறோம். இப்போது ஆண்டவருடைய பலத்தினால் நம்ம ஜெபிக்க போறோம். அவருடைய ஆவினால் நம்ம ஜெபிக்க போறோம். தேவனுடைய விரலினால் ஜெயமெடுக்க போறோம். தேவனுடைய ஆவினால் ஜெயமெடுக்க போறோம். இயேசுவின் ரத்தத்தால் ஜெயமெடுக்க போறோம். கிறிஸ்துவின் ஜீவனால், நித்திய ஜீவனால் நாம் ஜெயமெடுத்து ஜெபிக்க போறோம். ஜெயமெடுத்து ஜெபிக்க போறோம். ஆமென். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ரேபா ரபா ரபா ரபா. அப்பா இங்க தேசத்தை ஆசீர்வதிங்க. ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இமய முதல் குமரி வரை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு கிராமங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். 100 கோடி மக்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். 7 லட்சம் கிராமங்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு நகரங்கள்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு தீவுகள்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு மக்கள் மேல் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். லபா ரகா பா ரபா லபா ரிகா பா ரபா லதா ரபா ரகா பா லப்ரா கா பா ரிபா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ரிபா லபா ரிகா பா ரிபா லபா லோப்ரா கா பா ரிபா லபா ரிகா பா. தேசத்துல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், விக்கிரக ஆவிகள்லாம் எரிக்கப்படணும். தம்மூசின் ஆவிகள் எரிக்கப்படபடி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஓ தூமாசின் ஆவிகள், அஸ்தரோத்தின் ஆவிகள், பலவிதமான ஆவிகள் தேசத்துல கிரியை செய்கிறது. தேசத்தின் மக்களுக்குள்ள கிரியை செய்யுது. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பாவம், இன்னைக்கு தேசத்துல இவ்வளவு பாவம் பெருகி இருக்கு. கொடுமை தேசத்துல இருக்கு, பெருகி இருக்கு. ஆனா வாக்குத்தத்தம் என்ன? இனி கொடுமை உன் தேசத்திலும், ஆமென், நாசம் அழிவும் நாசமும் எல்லையில கேட்கப்படாது. இப்படிப்பட்ட கொடுமைகள் தேசத்தை விட்டு நீங்கும்படியா இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். இதற்கெல்லாம் பின்னாடி கிரியை செய்யற இப்படிப்பட்ட ஆவிகளை இப்போது நம்ம ஜெபிச்சு எரிச்சு அந்த ஆவிகள் மேல ஜெயமெடுத்து ஜெபிக்க போறோம். அப்படி ஆவியில நல்லா முழங்கால் படியிட முடிஞ்சவங்க நல்லா முழங்கால் போட்டு ஆவியில வைராக்கியத்தோட ஜெபம். ராகா பா லாபா ரீகா பா லாபா. தேசத்துல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், தற்கொலை ஆவிகள், ஆக்சிடென்ட் ஆவிகள், வரதட்சணை கொடுமை பண்ற ஆவிகள், ஆணவ கொலை செய்ய வைக்கிற ஆவிகள், மிருக ஜீவனை வரைக்க வைக்கிற ஆவிகள், அப்படிப்பட்ட பொல்லாத சட்டங்களை ஏற்ற வைக்கிற பொல்லாத ஆவிகள், இப்படிப்பட்ட ஆவிகளை எரிக்கிறோம் எரிக்கிறோம் எரிக்கிறோம். ரரிகி போட்டு ராகா பா லாபா ரீகா பா லாபா ரீகா பா. இந்த ஆவிகள் மேல இயேசுவின் ரத்தத்தால ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தால ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம். லோ பிராகா ஃபலா பிராகா பா லாபா ரீகா பா. இச்சே ஆவிகள் எரியட்டும் எரியட்டும். மதவெறி ஆவிகள் எரியட்டும். இனவெறி ஆவிகள் எரியட்டும். ரேஃபா லாகா
கேன்சர் ஆவிகள், பஞ்சத்தை கொண்டு வர ஆவிகள், தேசத்துல கொள்ளை நோயை கொண்டு வர ஆவிகள், இயற்கை அழிவுகளை கொண்டு வர ஆவிகள் எரியட்டும், 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 எரியட்டும். தேசம் சுத்திகரிக்கப்படட்டும், தேசம் சுத்திகரிக்கப்படட்டும். அரசியல் தலைவர்களுக்குள்ள லஞ்சத்தை, ஊழலை கொண்டு வர பொல்லாத ஆவிகளை எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். Rakata rashata rakabalabo lebroka farabalata rabarika நல்ல ஜெபமனுங்க, ஜெபமனுங்க, ஜெபமனுங்க. இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். லோப்ரோகா பாலாபா ரிகா பாலாபா ரிபாலாபா ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். பொல்லாத ஆவிகள் மேல, பொல்லாத மனிதர்கள் மேல இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். பொல்லாத அரசியல்வாதிகள் மேல இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். ரசாச்சாரா பொல்லாத நீதிபதிகள் மேல இயேசுவின் ரத்தத்தால ஜெயம் எடுக்கிறோம். லகாபா ரகாபா லபோ ரிகாபா லிபாலாபா லோப்ரோகாபா ரிபாலாச்சா ராஷாகாபா லோப்ரோகாபா ரிபாலாச்சா ரபாலாகாபா ரோஃப்ரோராஷாச்சா ரகாபா. இனவெறிய மதவெறிய தூண்டி தேசத்துல பிரிவினை ஆழ்வியை உண்டு பண்ணுற பொல்லாத மனிதர்கள் மேல இயேசுவின் ரத்தத்தால ஜெயம் எடுக்கிறோம். ரகாபா லபா ரிகாபா லபா ரிஷாச்சா ரகாபா. இப்ப இத்தமனுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ள ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அப்படிப்பட்ட மக்கள் அவர்களுக்குள்ள அடிச்சிட்டு ஓடட்டும், அடிச்சிட்டு ஓடட்டும். எந்தெந்த மக்கள், எந்தெந்த கட்சிகள் மக்களுக்கு விரோதமாக மதவெறி தூண்டுகிற கட்சிகள் கூடி இருக்கும், அவங்களுக்குள்ள அடிச்சிட்டு ஓடட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. லப்ராகா பாலாபோ ரிமாலா தெரேஷேகா ரோஃப்ரோகா பாலாமா ரிபாலா சிரமாலாகாயா ரிமானா ஷாதா ராகா பராபாலாபா ரிகாபா ரோஃப்ரோ ஷாபா ராகா லபா ரிகாபா. ஓ, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். லப்ராகா சாடாலா ஷாடாலா காபா ரிகாபா லா துடாலா சானா ஷகாயா லமோகாபா ரிபாலா சராகாபா ரேகாபா. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம நாட்டுல ஒரு காலத்துல இந்து மதம்னு ஒண்ணு கிடையாது. அநேக மதங்கள் உண்டு. நம்ம தேசத்துல பலவிதமான மதங்கள் உண்டு. சைவ மதம், வைணவ மதம், அந்த மதம், இந்த மதம், நிறைய மதங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேறு தான். கொஞ்சம் கொஞ்சம் வேறு சேர்ந்து ஒரு மதமா இருந்தாங்க. ஆனா வெள்ளைக்காரன் ஒரு முட்டாத்தனமா ஒரு முடிவு என்ன பண்ணிட்டான், ஒரு சட்டத்தை போட்டான், எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிட்டான்னா ஒரே மதமா இந்து மதம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அதை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, நாங்க பெரும்பான்மையானவர்கள், இவங்கெல்லாம் சிறுபான்மையான சொல்லி தேசத்துல ஒரு பிரிவினை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பிரிவினைவாதிகளுக்கு விரோதமா தேவ கரம் எழும்பும்படியா ஜெபமனுங்க. ரேகாபாலா ஹேண்ட் ஆஃப் தி லார்ட் லபா ராகாபா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லேப்ராகாபா ராபா லாபா ரிகாபா ரிபா. பெரியவன் சிறியவன் ஒண்ணு இல்ல. ஆமென். எல்லாம் இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள். ராபா ராகாபா எல்லாருக்காக 140 கோடி மக்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். எல்லா மக்களையும் உண்டாக்குனவர் அவர்தான். ஓ ஜீசஸ், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பிரிவினை வாதங்கள் மாறணும். தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும். தமிழ்நாட்டுல சமாதானம் உண்டாகணும். ரேகா வட இந்தியால சமாதானம் உண்டாகணும். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் சமாதானம் உண்டாகணும். மதமாட்ட தடை சட்டத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறோம். அந்த தடை சட்டங்கள் ஒளியேட்டு இல்லாமல் போட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். ரேபா லாகாபா ராபா லாத ராபா ராகாபா ராபா லாபா ரிகாபா லேப்ராகாபா. எழுந்து யுத்தம் பண்ணுங்கப்பா, எழுந்து யுத்தம் பண்ணுங்க. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். லேப்ராகா ஃபராபா லாதா ராகாபா ரிகாபா லாதா ராபா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும், சேமம் உண்டாகட்டும். தேசத்திற்கு சேமம் உண்டாகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். நல்லா ஜெபம் பண்ணுங்க. ரேப்ராகா ஃபராபா லபரி பலதரபரபலதரபா. ஹalleluya ரபரவ கசந்தமாரா மதுரமாகும் கொடிய எகிப்து அகன்றிடும். கசந்தமாரா மதுரமாகும் கொடிய எகிப்து அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி நீதியின் பாதையில் நடத்திடுவான். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி
ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சொல்லுமா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சீனையும் அல்லவே பராக்கிரமமும் அல்லவே, பலத்தினாலும் பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமமும் அல்லவே, ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. லெப்ரகா ஷதர பரதனரியம் செரேரே ஓலா ஃப்ரபரபரதனம் ரிபலதர பரஷபரபரமா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சொல்லுங்க, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். லெப்ரகா ஃப்ரபரதர பரஷப்ரபலபரி பலதர கபரபலப. அப்படியே நல்ல ஆவியிலே ஆவியில இருங்க, ஆவியில இருங்க. தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். நல்ல ஆவியில ஆவியில ஃபயர். லெப்ரகா ஃப்ரபரதர பரஷி லேகா ஃபரதர ஷதர பரகபரி பலதர. Glory, glory, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ರೇಖಾ ಮೌನುಹ ಇದನ್ ಬಾಂಗರಾಂದೊರಬಲ್ ಈ ಪ್ರವಾಹத்தை நாஷியாந்தரப ஜெபசிந்திலே இருப்ப. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அருமையான தேசக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. மகிமின் தேவனே நன்றி அப்பா, மகிமின் தேவனே நன்றி அப்பா, மகிமின் தேவனே நன்றி அப்பா, மாறாதவரே நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேசின் சூழ்நிலை எத்தனை மோசமாய் போனாலும், எத்தனை ஜனங்களுடைய நல்ல நிலைமைகள், இன்றைக்கு அநேகருடைய நிலைமைகள் அவங்க மீது பறிக்கப்பட்டது. அவங்களுடைய சுதந்திரங்கள், அவங்களுடைய நேரங்கள், அவங்களுடைய உடலின் வலிமைகள் எல்லாம் அன்றைக்கு எப்படி அந்த எகிப்திலே பார்வோன் அன்றைக்கு ஜனங்களுடைய ஜீவனை கசாப்பாக்கி அவங்களுடைய சரீரத்தை அவன் கடுமையாய் வேலை வாங்கி அவங்களோட ஜீவன் கசக்க வைத்து அவங்களுடைய நேரம், அவங்களுடைய வல்லமை எல்லாத்தையும் உறிஞ்சி, ஆனால் அவங்க அதுக்கு தக்க கூலி கொடுக்கவில்லை. அப்படிப்பட்டுதான் இன்றைக்கு சூழ்நிலை இன்றைக்கு அநேகர் இடத்துல காணப்படுகிறது. அவங்க எவ்வளோ வேலை பார்த்தாலும் பாதி வரைக்கும் பறிக்கி போகிறது. எவ்வளோ வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த பணத்தை சேர்த்துக்க முடியல. பேங்க்ல போட்டால் அதுக்கு மினிமம் பேலன்ஸ் பிடிக்காங்க, ஏடிஎம் எடுத்தால் அதுக்கு பிடிக்காங்க, ஜிபே பண்ணால் அதுக்கு மினிமம் சார்ஜ், இப்படி எல்லா நேரங்களும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காரியம் வந்தாலும் ஹல்லேலூயா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் நம்மோடு கூட இல்லை என்றால் ஹல்லேலூயா நாம் முற்றிலுமாய் அழிந்து பெறும். ஆனாலும் தேவன் நம்மை இம்மட்டும் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக நாம் கர்த்தரை துதிப்போம். தேசன் வளங்களை கர்த்தர் நமக்கு அனுபவிக்க கொடுத்துள்ளார். நமக்கு ஹல்லேலூயா நாம் சம்பாதிக்க பலன் கொடுத்துள்ளார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல தேசத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை சூழ்நிலை மத்தியில் ஆரம்பி நடத்தின்றார். ஒரே ஒரு சங்கீத சில காரியம் கொடுத்து நம்ம இந்த வசனத்தை சொல்லி இன்னைக்கு நாம ஜெபிக்க போயிட்டோம். ஹல்லேலூயா. 72ஆம் சங்கீதத்தில் சில காரியங்கள் நம்ம வாசித்து அதன் அடிப்பில் நம்ம ஜெபிக்க போயிட்டோம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜன் குமாரனுக்கு உம்முடைய நீதிகளையும் கொடுத்தலாம். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடு உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் ராஜாக்களுக்கு
ஜெயத்தை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. ராஜாக்கள் செய்கின்ற தவற ஆண்டவர் தன்னுடைய நியாயத்திற்கு மூலமாக, சில தண்டனை மூலமாக அவர் அவங்களுடைய குற்றங்களை பாவங்களை உணர்த்தும் போது, கண்டிக்கும் பொழுது, அப்படி நியாயத்திற்கு கொடுக்கும் பொழுது, அவருடைய குமாரனுக்கு அவர் நீதியை கொடுத்துடும் போது, ஹல்லேலூயா, ஜனங்கள் எப்படி நடத்தாங்க? நீதியோட. அப்பொழுது ஜனங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய நியாயத்திற்கு இந்த நாளில் நம்ம தேசத்தில் விளங்க வேண்டும். அநேக ஜனங்கள் கூக்குறாங்க. மிருக ஜீவனுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றம் அவர்களை முற்றுமை இருக்க இல்லாமல் இருக்கவில்லை என்றால் ஒரு காப்பகத்தை போட்டு அடைக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட கொடூரமான அப்படிப்பட்ட எண்ணத்தை மிருகத்தின் ஆவிதான் விதைக்கிறது. மிருகத்தின் ஆவி இன்னைக்கு ஆட்சி செய்கிறது. மிருகத்தின் ஆவி ஜனக கிரேஸ் என்று ஆட்சியாக கிரேஸ் என்று இப்படிப்பட்ட காரியம் இருக்கின்றபடியால் அவங்களுக்குள்ள தேவனுடைய அன்பு இல்லை, அந்த ரட்சிப்பு இன்றைக்கு இல்லை. அந்த ரட்சிப்பு இருந்தால் அவங்க ஜனங்களை ஏழை பணக்காரன் சிறுபான்மை பெருமை என்று பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வேறுபாடு ஆவியன்றைக்கு பிசாசு கொடுக்குது. இன்றைக்கு நம்ம ஜெபிக்க வரும். ஆண்டவரே சொல்லுங்க, அந்த வசனத்தின்படி தேவனே ராஜாவுக்கு நியாயத்திற்பை காண்பித்தரலாம். ராஜகுமாரனுக்கு நீதியை நீங்க கற்றுக் கொடுங்க. ராஜா அப்பா, நீங்க நீதினா என்ன நீங்க கற்றுக் கொடுங்க. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஜெபிங்க. நியாயத்துக்கு வெளிப்படுறாங்க. தேசத்துல சிறுமியானுடைய குரல் வழியை இருக்கின்ற, அவருக்கு எதிராக பேசுகின்ற, எழுதுகின்றவர்களை கைது செய்கின்ற, கொலை செய்கின்ற அப்படிப்பட்ட கொடூர மனப்பான்மைகள் மாறட்டும். இயேசு நாமத்தை அவங்களுக்குள்ள கிரியேசன், அவங்களுக்குள்ள கிரியேசன் அந்த இருள் ஆவியில் நம்ம எரிக்கும் போது அவங்க ரட்சிப்புக்கு நேரம் கடந்து சென்று, கல்வாரி அன்புக்கு நேரம் கடந்து சென்று, தேவன் அவங்களை தொட்டு ரட்சித்து அவங்கள தேவ அன்புக்கு நேரம் நடத்தி அவங்கள எல்லா ஜனங்களும் ஒரே மாதிரி நேசிக்கிறதை கர்த்தர் கொடுப்பார். இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, நியாயத்திற்பு கொடுங்க அப்பா, நீதியோடு நடத்துங்க. அப்போது பர்வதங்கள் ஜனத்துக்கு சமாதி கொடுக்கும், மேடுகள் நீதிகள் அப்பா. என் ஜனங்கள் சமாதானத்தோடு இருக்க தகப்பனே. ஆளுன்ற ஒவ்வொரு தலைவர்களுக்குள்ள ரட்சிப்பின் அபிஷேகம் கிரியை செய்த மக்களுக்கு கிரியை செய்கின்ற அந்த வரை இருள்களை இயேசு நம்ம எரிக்கிறோம். சொல்லுங்க, எல்லாம் மிருகத்தின் ஆவிகள் ஜனங்களை இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக அப்பா சிறுபான்மை பெரும்பான்மை என்று அப்பா ஒடுக்கின்ற, குரல் வழியை நெருக்கின்ற, சுதந்திரத்தை தடை செய்கின்ற, அவங்களை அச்சத்துகின்ற, கொலை செய்கின்ற, மிரட்டுகின்ற, அவங்களை வஞ்சிக்கின்ற, அவங்களுடைய நிலங்களை உடைமைகளை அவங்களுடைய பொருள்களை அப்பா அழிக்கின்ற தகப்பனை அப்படிப்பட்ட எல்லா பாருண ஆவில் எரிக்கப்பட்டு போன்ற கைகள் எடுத்து சொல்லுங்க. சிறுபான்மை ஜனத்துக்கு எதிரான எல்லா வன்முறைகள் கலங்கள் இந்த நாள்ல சுதந்திர தினத்தை கொண்டாட, இந்த நாள்ல இந்த சுதந்திரம் எல்லா ஜனத்துக்கும் தான் சுதந்திரமா இருக்க வேண்டும். ஆனால் ஒரு பட்சத்துக்கு மட்டும்தான் எனக்கு சுதந்திரமாக சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய பணக்கார நிறுவனங்கள், பணக்காரர்கள் கொண்டாடுறாங்க. ஆனா ஏழை ஜனங்களுக்கு இல்லை, சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் இல்லாமே சுதந்திரம் நான் நல்லா சொல்லிட்டு இருக்கோம். இந்த நிலை மாற வேண்டும். சொல்லுங்க அப்பா, அந்த மாற வேண்டும். இயேசு நாமத்தை எல்லா ஜனங்களும் சந்தோஷமாக கொண்டாடின ஆளாக, சுதந்திரமாக உண்மையாகவே குமாரன் விடுதலை அப்பா, நீர் ரத்தத்தினால எல்லா ஜாதிகளை, எல்லா ஜனங்களை தகப்பனை போல விடுதலை ஆக்குங்க அப்பா. ராஜாவுக்கு நியாயத்துக்கு வெளிப்பட்டோம், ராஜாவுக்கு நியாயத்துக்கு வெளிப்பட்டோம் அன்று வெளிப்படுத்தி தகப்பனே. அவருடைய இருதயம் ஒரு மிருகத்தை மாறி அவர் மாட்டை போல புல்லை தின்று குறிப்பிட்ட வருடங்கள் உடைய நியாயத்துக்கு சுமந்து அதுக்கு பின்பதாக அவருடைய கர்வம், அகங்காரம், ஆணவம் மாறினது. ராஜா நீரே ராஜாதி ராஜா, நீரே ராஜாக்கு ஜெயத்தை கொடுக்கின்றார். நீரே காலங்களை சமயங்களை மாற்றினார். சகல ஆளுமைகளும் சகல பிரஸ்தாவம் முருகே தகுதி. நீரே ராஜன் ஆளுகை சென்றது. அவர் உணர்ந்தா தகப்பனை உணர்ந்த பொழுது அவருக்குள்ளாக திரும்ப ராஜா கொடுத்தது. அதே போல தேச ஆளுகின்ற ஒவ்வொரு அப்பா பிரதம மந்திரிகளை அப்பா ஒவ்வொரு மேல கரை இறங்கட்டு தகப்பனை. ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு நாமத்தால எல்லா துறைகளை நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசு நாமத்தால ஒவ்வொரு துறையில நிதித்துறையில காணப்படும் எல்லா அவலங்கள் அப்பா முறைகேடுகள் ராஜா தகப்பனே நீதித்துறைய நீதி கரை இறங்கட்டும் தகப்பனே. காவல்துறை, மத்தத்துறை அப்பா கல்வித்துறை ஒவ்வொரு துறையில கரை
இறங்கட்டும் அப்பா. தென்னிந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வரிகளை அப்பா, கொடுக்க வேண்டிய எல்லா பணங்களை அவங்க கொடுக்க அப்பா, வஞ்சிக்காமல் செய்ய அப்படிப்பட்ட வஞ்சிக்கின்ற மனது மாட்டு இயேசு நாமத்தாலே. ஓ யஹாந்தர்பா, எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கெடுக்கின்ற, எங்களுக்கு வர வேண்டிய வேலைவாய்ப்பை கெடுக்கின்ற, எங்களுக்கு வர வேண்டிய சலுகைகளை கெடுக்கின்ற எல்லா ஆவிகள் எரிக்கப்பட்டு தென்னிந்திய நம்ம தடை செய்கிற முடக்கின்ற எல்லா ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம், எரிக்கப்பட்டு போட்டோம், எரிக்கப்பட்டு போட்டோம். ஓ ரகா ஷீகா பரா கந்தா ரவுஷியாந்தா ரபால் ரீகாமா மிருகஜங்களை வேட்டையாடின்ற அப்பா கொடி மிருகத்தை எரிக்கப்பட்டு போட்டோம். சொல்லுங்க, ராஜாவுக்கு நியாயத்துக்கு வெளிப்படுவதாக சொல்லுங்க அப்பா. ராஜாவுக்கு நீதி கற்றுக் கொடுங்க அப்பா. அப்பா, நீர் வந்து வரும்போது சத்திய ஆவியாக நீர் வரும்போது அப்பா, சகல சத்தியத்தை நடத்தி ராஜா. பாவத்தை கொடுத்து கண்டித்து உணர்த்தவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீதி கொடுத்து நியாயத்தை கொடுத்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அப்பா ஆளுகின்ற தலைவர்களும் ஒவ்வொருவரும் நீதி என்னென்று அப்பா கற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. கண்கள் திறக்கணும், நீதியோடு ஆளட்டும் அப்பா. ஜனங்களுக்கு அதிகமாக சமாதானம் கிடைக்கட்டும் அப்பா. சஞ்சலம் இன்றி சந்தோஷமாக வளர்க்கிருபத்தாங்க, தலைப்பின்றி அப்பா தகப்பனே. ஓ கலக்கமின்றி வளர்க்கிருபத்தாங்க, கிருபத்தாங்க தகப்பனே. தத்தளிப்பின்றி வளர்க்கிருபத்தாங்க அப்பா. இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் ராஜா இந்த வேலையில ராஜா ஓ தத்தளிக்கின்றார்கள். அடுத்து என்ன அறிவிப்பு வருமோ, என்ன ஆபத்து வருமோ, அரசாங்கத்தின் என்ன அப்படிப்பட்ட கொடிய அழைப்பு வருமோ, கொடிய ஓ அவங்களுடைய அறிவிப்பு வருமோ என்று பயந்து கொண்டிருக்கின்ற தகப்பனே. அப்படிப்பட்ட தத்தளிப்புல இருதயங்கள் சமாதானம் அடையிட்டு தகப்பனே, சமாதானம் அடையிட்டு தகப்பனே. ஓ ரியாஷாந்தா ராகா பாரா காந்தா ரா சாந்தரபால் வல்லமை 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 எல்லா தத்தளிப்புகள் கலக்கங்கள் எரிக்கப்படும். ஓ கலக்கின்றவர்கள் கலக்கம் அடைந்து போகட்டும், கலக்குகின்றவர்கள் கலக்கம் அடைந்து போகட்டும் இயேசு நாமத்தால. ரீகானா சாந்தோனாபால் அந்த 72 சங்கீத 5ஆம் வசனம், சூரியன் சந்திரன் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் தேசத்திலே உண்டாக வேண்டும். ஜனத்திலே கர்த்தர் 4ஆம் வசனம், ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரிப்பாராம். ஹல்லேலூயா. ஏலின் பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பார், இடுக்கண் செய்கிற நொறுக்குவார். ஹல்லேலூயா. அப்பொழுது இடுக்கண் செய்கிற நொறுக்கின பிற்பாடு சூரியன் இருக்க வர இந்த பூமி உள்ள வர ஆண்டு வருக வர இந்த பூமி இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டு வரைக்கும் இந்த பூமி அழிந்து போகும் சாட்சியில. ஆனா அந்த வருக வர சூரியன் சந்திரன் மாறாது, அவருடைய நியமனங்கள் ஒரு நாள் மாற. அதே போல அவர் ஜனங்களும் இருப்பாங்க, தத்தளிப்பு இல்லாம வாழ்வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சிறுமைப்பட்ட ஜனத்தின் நியாயத்தை விசாரிக்கின்றவர். சொல்லுங்க, கையை உயர்த்தி அப்பா. சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்ட எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு கூக்குலிடுறாங்க, போராடுறாங்க, தன்னுடைய நீதிக்காக, தன் நியாயத்திற்காக, தனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைக்காக. ஓ தடை செய்யப்பட்ட பணங்கள், தடை செய்யப்பட்ட இடங்கள், அவங்களுடைய சொந்த வீட்டை இன்னைக்கு அபகரிக்காங்க, ஏமாற்றி போய் சொல்லி. ஓ நீங்க அப்புறம் பட்டாணி இல்லாத இடத்தை கட்டினீங்க, நீங்க இப்படிப்பட்ட இடத்துல கட்டினீங்க என்று ஜெபம் நடத்தும் பொழுது எவ்வளவு துன்புறுத்துறாங்க, இவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க. அவங்க சொந்த வீட்டுல சொந்த இடத்துல கூட ஜெபத்தை நடத்த முடியாம இன்றைக்கு ஓ ஜனங்களை ஒடுக்குகிறாங்க. ஓ முஸ்லீம் பிள்ளைங்க வீட்டை அபகரிக்காங்க, இடிக்காங்க, உடைக்காங்க. அவங்க முஸ்லீம் ஒரே கண்ட அவங்க கொலை செய்யறாங்க. அவங்க மாட்டுக்கள் வைத்தாங்க, வைக்காதவங்க வைத்தார் என்று, இந்த கறி சாப்பிட்டாங்க என்று, இப்படிப்பட்ட அவலங்கள் இந்த சுதந்திர தின நாள்ல நடந்து கொண்டிருக்கிறது. எங்கோ ஒரு மூலையில ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரன், ஒரு மேல் ஜாதிக்காரனுடைய தெருவில் செருப்பின்றி போக முடியாத அவலங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஓ சிரட்டையில் தண்ணி இருக்கிற அனுபவங்கள் இன்றைக்கு இருக்குது. ஒரு ஜாதிக்காரங்க இன்னொரு ஜாதிக்காரங்க ஆலயத்துக்கு செல்லாத கிறிஸ்தவ ஜனங்களுடைய ஆலயங்கள் இன்று தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கதான் செய்கிறது. இத்தனை நூற்றாண்டு கடந்த இப்படிப்பட்ட அவலங்கள் நடந்து கொண்டா இருக்குது. இப்படி ஜனங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் நம்முடைய கர்த்தருடைய நாமம் என்னது? சிறுமைப்பட்டவருடைய நியாயத்தை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் திக்கற்ற நியாயத்தை விசாரிப்பார். ஏழையின் பிள்ளைகளை ரட்சிக்கின்றவராக. ஹல்லேலூயா. ரட்சித்து அவங்களை யார் யார் துன்பப்பட்டாங்க அவங்களை என்ன செய்வார்? வசனம் சொல்கிறது, இடுக்கண் செய்வனே கர்த்தர் நொறுக்குவார். ஹல்லேலூயா. கையில் வச்சிருங்க இயேசு நாமத்தால. அப்பா இப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட ஜனங்களை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களை, கொடுக்கிறவங்களை, சமயத்தை பேசுறவங்களையும் அப்பா குரல்களை நெருக்கின்ற, அப்பா கொலை செய்கின்ற, வஞ்சிக்கின்ற, பழித்திருக்கின்ற அப்படிப்பட்ட எல்லா கொடூர
எரிக்கப்படட்டும். அப்பா இடுக்குன்னு சொல்லி நொறுக்கி போடுங்க. கைகளுங்க இயேசு நாமத்தை எடுக்குன்னு நொறுக்கி போடுங்க. ஜன சமாதானமா தங்கட்டும், சமாதானமா இருக்கட்டும். சூரியன் உதிக்க திசையிலிருந்து சூரியன் அஸ்தமிக்க திசை இருக்கும். சமாதானம் இறங்கட்டும் சொல்லுங்க. சமாதானம் இறங்கட்டும், சமாதானம் இறங்கட்டும். எங்கள் தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும். இறங்கட்டும். ஏழேன் பிள்ளைகளை ரட்சிங்க ராஜா. கடற்கிற பிரச்சனையில லோன்கிற பிரச்சனையில அகப்பட்டு அப்பா அசலுக்கு மேலாக எவ்வளவு கொடுத்தோம், வட்டி வாங்கி அப்பா லோன் கட்டி அவங்களை ஏமாற்றி இன்றைக்கு எத்தனையோ பேங்க் எத்தனையோ காரியங்கள் அவங்களை ஏமாற்றினது. வாங்கின அசலுக்கு மேலாக அவங்க பல லட்சங்கள் கொடுத்தோம், அதுல இருந்து வெளிவர முடியாம அவங்களை கொலை செய்ய காரியங்கள், மிரட்டுகின்ற காரியங்கள், அவங்க பொருள் அபகரிக்காங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட கந்துவட்டிக்காரர்கள் அப்படிப்பட்ட கொடூரமாக லோன் என்று அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது இனிமையாக பேசுறாங்க. ஆனால் திரும்பி வசூலிக்கும் பொழுது அவங்களை மிக கொடூரமாக அவங்கள மிரட்டுறாங்க. அவங்களுடைய வீட உடமைய பறிச்சுட்டு போறாங்க. இப்படிப்பட்ட கண்ணீர்ல கடல்ல இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு அகப்பட்டிருக்காங்க. இந்த நாள் அவங்க சுதந்திரம் இல்லாம எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, எனக்கு இந்த பிரச்சனை மீள வழி இல்லையே, நான் எத்தனையோ லட்சங்கள் கட்டினேன், நான் வாங்கின பணத்துக்கு மேலாக நான் எத்தனை வருஷம் கட்டியும் என்னை இப்படி வழக்களிக்காங்க, என்னை வஞ்சிக்காங்க என்று எத்தனை ஜனங்கள் இன்னைக்கு கண்ணீரோடு இருக்காங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு இறக்கம் செய்யுங்க, ஆகட்டும் தகப்பனே. இந்த பிரச்சனை இருந்து தகப்பனே வாங்கின பணத்தை மட்டும் கட்ட அப்பா எல்லாம் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ண எல்லா பேங்க்கும் ஜனங்களுக்கு நன்மை வைக்க கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். அப்பா நகை கடனை எத்தனையோ ஜனங்கள் நகைகளை வைத்து ஆனா குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு திரும்பி புது சட்டம் மாத்திட்டாங்க. நீங்க கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க நகை மீட்கப்பட முடியாது என்று 50 லட்சம் கடன் வாங்கிட்டு நகைய கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மீட்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா முந்திலாம் அப்படிதான் உண்டு, கொஞ்சம் கொஞ்சமா மீட்பாங்க. இப்பொழுது ஒரு வருஷத்துல நீங்க திருப்பணும், இல்லைன்னா அவங்க நகை அவ்வளவு அமுங்கி போகும். இன்றைக்கு திடீரென்று அவங்க வாங்க அமைச்சு எப்படி கட்டுவாங்க யோசிப்பாங்க. வசதி உள்ளவங்க கட்டிடுவாங்க. இப்படிப்பட்ட நொறுக்குதல்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லுங்க நொறுக்கி போடும். சட்டங்கள் இயேசு நாமத்தால ஜனங்களுக்கு சார்பாக எளிமையாகட்டும். அப்படி ஏற்றின ஒவ்வொருவரும் மலர்ந்திரும்பட்டும், பட்சிக்கப்பட்டும், நியாயத்தை கொண்டாட்டும். இயேசு நாமத்தால ஷாரா பாரா வந்தா ரஷிகா பரு சந்தரபா வீக்கி பிராங்கா வஹந்தர அந்தரபா ரகா பாரா அந்தரபா. என் தேச ஜனங்களுக்கு அப்பா நீ நீதி செய்யுங்க சொல்லுங்க, நீ நியாயம் விசாரிங்கப்பா. கண்ணுக்கு நொறுக்கிப்படுங்க ராஜா. இயேசு நாமத்தால ஜனங்களை வஞ்சிக்கின்ற அபகரிக்கின்றவங்களை ஒடுக்கின்ற இப்படி எல்லா பாரோட ஆவிகள் எரிக்கப்பட்டு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்பட்டு போட்டோம், பெரிய இயேசு எரிக்கப்பட்டு போட்டோம். ஹல்லேலூயா. 72:7 இந்த சங்கீத 72 அதிகாரத்தை 7 வசனத்துல இப்படியே வசனம் போடப்பட்ட அவருடைய நாட்களிலே நீதிமான் செழிப்பான் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜாவாக ஆளுகை செய்யும் பொழுது ஜனங்க எப்படி இருப்பாங்களா? செழிப்பா சொல்லுங்க. நாங்கள் செழிப்போம் சொல்லுங்க. அப்பா என் ஜனங்கள் செழிக்கணும், செழிக்கணும். வறுமை மாறணும், வறுமை கோட்டுக்கு கீழே அந்த எண்ணிக்கை இருக்க கூடாது தகப்பனே. ஒவ்வொரு தனி மனிதனும் ஹல்லேலூயா குறிப்பிட்ட அளவு வருமானத்தை வாங்க ஈட்டணும் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் செழிக்கணும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. செழிக்க வேண்டும். ஹல்லேலூயா. செழிக்கணும். ஹல்லேலூயா. அவங்க எப்படி இருப்பாங்களா? ஹல்லேலூயா. நீதிமான் ஹல்லேலூயா அப்படி நாட்களில் செழிப்பான். சந்திரன் உள்ளவரைக்கும் அவங்க என்னச்சுமா மிகுந்த சமாதானம் இருக்கு. மிகுந்த சமாதானம். ராஜா ஆளுகை செய்யும்பொழுது இயேசு ராஜா நம் தேச தலைவர்களுக்கு ஆளுகை செய்யும்பொழுது இயேசு ராஜா ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கோட தலைவராக அவங்க மாறும் பொழுது ஜனனுக்கு என்ன கிடைக்குமா? சமாதானம். பயப்படுதல் இல்லாம, ஒடுக்கல் இல்லாம அவங்க நினைத்த காரியத்தை இன்னைக்கு பேசலாம். நினைச்ச காரியங்களை இன்னைக்கு சோசியல் மீடியால பேசலாம், நம்ம பதிவிடலாம், நம்ம எங்க குரல் கொடுக்கலாம். ஆனா இன்றைக்கு அப்படி விட எதிராக பேசின்றவங்க மேல கேஸ் போடுறாங்க, போய் கேஸ் போடுறாங்க, குரல் நெரிக்கப்படுது, ஃபேஸ்புக்கை பிளாக் பண்றாங்க, வியூஸ் பிளாக் பண்றாங்க. பல காரியங்கள் பல இடங்கள்ல இப்படிப்பட்ட நிலை இருக்காது. ஹல்லேலூயா சொல்லுங்க. கைகள் உயர்த்தி அப்பா என் தேசம் செழிக்கட்டும், என் தேசம் மாறட்டும் தகப்பனே. எத்தனையோ குழந்தைகள் தகப்பனே இன்றைக்கு 60% அதிகமான குழந்தைகள் ஒருவேளை உணவின்றி இன்றைக்கு படுக்கைக்கு செல்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் உணவு மட்டும் சாப்பிட எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு உண்டு. அப்படிப்பட்ட கொடி மாறட்டும் சொல்லுங்க. இன்றைக்கு காசாவுல எத்தனையோ குழந்தைகள் பசினால மூர்ச்சை இறந்து பாருங்க. எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு மறிக்கிறாங்க. சமீபத்துல ஒரு வீடியோ வந்து மனிதனை உலுக்கினது. ஒரு மனிதருக்கு
சரியான உணவு இல்லை, அதனால அவர் மெலிந்து மெலிந்து அவர் மறிக்கின்ற நிலைக்கு இனி நான் மரணம் தான், அதனால நான் எனக்கு நானே கலர தோண்ட சொல்லி அவர் தனக்கு தானே கலர தோண்டி அதை வீடியோ எடுத்து போடுகின்றார். ஏன்னா பசி இன்னும் நான் மறித்து போயிரு என்று யாரையும் தடக்க மாட்டா, அப்படியே குழியில என் பக்கத்தை இருந்து அப்படி நான் இறந்து போறேன் என்று இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பல காரியம் காணப்படுது. இந்த பசி கொடுமைகள் மாற வேண்டும், யுத்தங்கள் ஓய வேண்டும். சொல்லுங்க, தேசங்களை யுத்தங்கள் ஓய வேண்டும் அப்பா. சமாதானம் உண்டாகட்டும், ஜனங்களே சமாதானம் உண்டாகட்டும் தகப்பனே. ஜாதிகளுடைய ராஜ்யங்களுடைய சொல்லுங்க, யெகோவாஷாலோ என் சமாதானத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க தகப்பனே, சமாதானத்தை கொடுங்கப்பா. ஷஹாந்தர்பான் தலைவருக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்க தகப்பனே. விவேகத்தோடு நீதியோடு அரசால கிருபை கொடுங்க தகப்பனே. ஒவ்வொரு தனிநபர் வருமானம் பெருகட்டும், ஒவ்வொரு குடும்பத்தின வருமானம் பெருகட்டும். பிள்ளைங்களுக்கு கொடுக்க, பிள்ளைங்களுக்கு சேர்த்து, பிள்ளைங்களுக்கு தேவை சந்திக்க அப்பா கிருபை இறங்கட்டும். சொல்லுங்க, என் வருமானம் பெருகட்டும். ஒவ்வொரு செவிங்க வருமானம் பெருகட்டும். ஓ ரியாந்தா ராஷிகா பா ரகாந்தா ரபா ஆந்தா ரியாந்தரபா பெருகட்டும், 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 பெருகட்டும். ரீகானா ஷாங்கா ஆந்தோ நாந்தரபா வல்லமை வல்லமை ரீபானா ஆந்தோ நாந்தரபா ரியாந்தரபா. 8ஆம் வசனத்திலே போடப்படுது, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு நதி தொடங்கி பூமி எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். ஹல்லேலூயா. தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். ஷேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமங்களை கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. நம் தேசத்துல தேவன் அரசாளும் போது முதலாவது நாம் செழிப்போம். ஹல்லேலூயா. 2வது என்ன உண்டாகுமா? சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. 3வது ஹல்லேலூயா, எல்லா ஜாதிகளும் அவருக்கு முன்பாக முழங்கால்கள் முடங்கும். வனாந்தரத்தை உள்ளவங்க அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவாங்க. ஒரு சமுத்திரம் மறு சமுத்திரம் வரைக்கும் அவர் அரசாளும் போது சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். ஹல்லேலூயா. எந்த சத்துருவின் கிரியைகள் அரசாள முடியாது. தேவன் மெய்யாகவே நம் தேசத்தை ஆளுகை செய்யும் பொழுது பசியினால் பட்டினினால் சாவு வராது, கொள்ளை நோய்கள் வராது, விபத்து நடக்காது. விபச்சார வேஸ்ட் ஆவிகள் இன்றைக்கு அதிகமாக எழும்பி நம் தேசத்துல இதுவரை இல்லாத அளவு ஒவ்வொரு வருடம் எப்படி இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்கிற ஜனங்களே பாவத்தின் நிமித்தம் தேவன் தேசத்தை இசைகள் தேக சொல்லப்படப்படி ஜனங்கள் தேவனுக்கு ரொம்ப பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட வாதிகள் அனுப்பியிருந்தார். இயற்கை சீற்றங்கள், கொள்ளை நோய்கள், பட்டயங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை பூமியிலே ஜாதிகளுக்கு அனுப்பின்றாரு. இப்ப கடைசியா ரஷ்யால மிகப்பெரிய நிலநடுக்கம், அதே போல ஜப்பான் சுனாமி, இதில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய உயிர்ச்சிதம் இல்லை. ஆனாலும் பொருட்சேதம், ஒரு பக்கம் எரிமலை வெடிக்கின்றது, ஒரு பக்கம் அமெரிக்கா வெள்ளம், சீனா வெள்ளம், ஜப்பான், இப்படி மிகப்பெரிய நல்ல டெவலப்டு கண்ட்ரிஸ், வல்லரசு நாடுகள் அவங்க இன்றைக்கு உச்சபட்ச அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, செல்வாக்கு, பணம். அதே போல ஜப்பான்ல அவ்வளவு டெக்னிக்கல் டெவலப்மெண்ட். அவங்கள போல இன்றைக்கு நமக்கு இப்பதான் எஸ்கலேட்டர் இப்போ கொஞ்சம் வருஷம் முன்னாடி, ஆனால் அவங்களுக்கு 70s அந்த வருஷங்களே அவ்வளவு அவங்க அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றம் அவ்வளவு அவங்களுக்குள்ள. அவங்க 10G வரை போயிட்டாங்க, நமக்கு இப்போ 5G வந்திருக்கு. அவ்வளோ வேகமாக அறிவியல் முன்னேற்றத்தில் அவங்க நாடு இன்றைக்கு இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் மிகுந்த அழிவுகள் வந்து கொண்டிருக்கு. என்றால் தேவனை அவங்களை அறிவு அவர்களுக்கு இல்லை. தன்னுடைய அறிவு, தன்னுடைய சுய அறிவை நாடுறாங்க. என்ன அறிவு, என் ஞானம் என்று, எங்களால் முடியும் என்று தன்னை நம்புறாங்க. அதனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட தேசங்கள் அதிகமான அழிவுகளை சந்திக்கின்ற. தேவனுடைய ரட்சிப்பான தேசம் இல்லை. ஆனால் இந்த 79வது சுதந்திர தினத்தில் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், ஹல்லேலூயா, இந்தியா இயேசு அறிந்துள்ளது. ஹல்லேலூயா. இந்தியர்கள் இயேசு நேசிக்கிறார்கள். ஆண்டோர் இந்தியர்கள் இயேசு நேசிக்கான ஆண்டு இந்தியா ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. விசேஷமாக நம்ம தென்னிந்தியா ரொம்ப நேசிக்கிறார். அதிகமாக ஜெபிக்கிற ஜெபங்கள், ஜெப குழுக்கள், ஆலயங்கள். நம்ம இங்கேருந்து நம்ம உலகம் முழுவதும் பல ஊழியர்கள் எழும்பி புறப்பட்டு போகிறாங்க. இங்கே அதிகமாக மிஷினர்கள் இங்கேருந்து உலகம் ஃபுல்லாக செல்கிறாங்க. அந்த கிருபை நம்ம இந்த தேசத்துக்கு வந்திருக்கு. கர்த்தர் ஆவுக்கு யூதராக தமிழர்கள் எனக்கு தெரிந்து கொண்டல. ஹல்லேலூயா. மிகப்பெரிய சந்தோஷம். நம் தேசத்தில் இன்னும் கர்த்தர் அரசாளாமல் வரும்போது இன்றைக்கு ஹல்லேலூயா ஆண்டு அறியாத ஜாதிகள் காண்றாங்க. இந்த நாளை இப்போ ஜெபிக்க ஒரு ஆண்டவரே, உங்கள் ரட்சிப்பின் காரம் ஆளுகை செய்ய ஒவ்வொரு தயவுக்கு வரணும். நீங்க ஆளுகை செய்யப்பா, அவங்க மூலமா நீங்க ஆளுகை செய்ய ஆண்டவரே.
அந்த சிங்காசனத்தை நீர் இருக்கும் போது ஹல்லேலூயா ஒரு மணியில மறுமணி எப்படி இருக்குமா சமாதானமா இருக்கும். அத்தனை ஜாதிகளும் வணங்குவார்கள். தர்ஷிஷ் ராஜாக்கள் மிகப்பெரிய செல்லமுள்ள தேசங்கள் ஆண்டு ஆளுகை செய்யும் பொழுது நமக்கு கீழாக வந்து நான் அவங்களுக்கு வரி கட்டுற மாறி நமக்கு அவங்க என்ன கொடுப்பாங்களா காணிக்கைகள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வரணும். நம்ம ஜெயிப்போமா? ஜோமா கையெழுத்தி அப்பா என் தேசத்துல ஆளுகை ஒவ்வொரு தலைவர்களை ரட்சிப்பின் கரை இறங்கட்டும். உங்க ரட்சிப்பு இறங்கட்டும். ஒவ்வொரு உங்கால் அறியட்டும். அப்பா உங்களை அறிந்த அறிவினால் நிரப்பப்பட்ட தகப்பனே உண்மை ஏற்றுக்கட்டும். அப்பொழுது என் ஜனங்கள் சமாதானமா இருப்பாங்க. அப்பொழுது என் தேசம் செழிக்கும் ராஜா. அப்பொழுது தகப்பனே எல்லா ஜாதிகளும் அப்பா தகப்பனே காணிகளை கொண்டு வரவர்கள் ராஜா. என் தேசம் அப்படிப்பட்ட காணிகளை காணட்டும் தகப்பனே. என் தேசம் மேம்படுத்துங்க. கல்வியிலையும் தொழிலையும் அப்பா எல்லாத்தையும் சிறந்து விளங்கட்டும் தகப்பனே. என் தேச மாணவர்கள், என் தேச அப்பா மாணவிகள், என் தேசத்துல உள்ள இளைஞர்கள் அப்பா படிப்புல வேலையில சிறந்து அப்பா முன்னுதாரணம் விளங்கட்டும் தகப்பனே. என் தேசத்துல ஒவ்வொரு துறைகளையும் ஆசிரியங்க. ஒவ்வொரு துறைகளையும் அப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எழும்பட்டும். யோசேப்பு எழும்பட்டும் அப்பா. அப்படிப்பட்ட உண்மை ஏற்றுக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு அப்பா அமரட்டும் தகப்பனே. சொல்லுங்க யோசேப்புகள் ஞானம்ல யோசிக்க எழும்பு. பஞ்ச காலத்துல எப்படி நடக்கணும் ஞானத்தோடு திட்டங்களை செயல்படுத்த அப்படிப்பட்ட யோசேப்புகள் எழுப்புங்க. சொல்லுங்க ரீகா தேவ சித்தரோடு கேட்டு ஜெபிக்கின்ற அப்பா அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட அப்பா தேசம் நடத்தின்ற அப்படிப்பட்ட ராஜாக்கள் எழும்பட்டும். இயேசு நாமத்துல ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய வெளிச்சத்தில் இருக்கின்ற ஜனங்கள் எழும்பட்டும் தகப்பனே. இயேசு நாமத்துல ரட்சிப்பை தடை செய்ய ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். ரட்சிக்கப்பட்ட குறுகி போகல. இயேசு நாமத்தால மத்திய அரசு மாநிலத்துல அப்பா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு கவுன்சிலரும் ஒவ்வொரு அப்பா மாவட்ட வார்டு கவுன்சிலர் கூட தகப்பனே ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு துறைகளில் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் அப்பா ஒவ்வொரு கரை இறங்கட்டும். ரட்சிப்பு கடந்து வருவதாக. ஓ பொண்ணும் பொருளும் வெள்ளியும் என் தேசம் கடந்து வருவதாக. என் தேசத்துல தகப்பன அந்நிய மதிப்பின்னு கூட தகப்பன இன்னும் அதிகமாகட்டும் அப்பா. என் தேசம் அப்பா ஏற்றுமதி அதிகரிக்கட்டும். இறக்குமதி அல்ல ராஜா, ஏற்றுமதி அதிகரிக்கட்டும் தகப்பனே. ஓ சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடையட்டும் தகப்பனே. இன்னும் தேசம் டெவலப் ஆகட்டும். ஏசு நாமத்தால ரீகானா ஷீகா பராக் வாந்தாரா சாந்தரவா அப்பா. தேசத்தை இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு பக்கம் நம்ம தேசம் சில தொழில படிப்புல எல்லாத்தையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு கூட்டம் இன்றைக்கு வந்து பழைய சூழ்நிலைக்கு ஒரு 1970-80 என்ன காணப்படுதோ குருகுல கல்வி, குரு உயர்ந்த உள்ளவங்க மட்டும்தான் படிப்பு, உயர்ந்த இனத்துல உள்ளவங்க மட்டும்தான் வேலை என்று அப்படிப்பட்ட சிந்தை இன்னைக்கு படிப்படியாக கொண்டு வந்து அதே போல அவங்க அரைகுறை ஆடையோடு கூட நிர்வாண சாயங்கள் அரைகுறையோடு கூட இன்றைக்கு அப்படிப்பட்டவங்க இன்றைக்கு பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து பகிரமா கொண்டு வந்து அதுக்கு பின்னதாக ஒரு முட்டாள்தனமான கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள் இப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் மாறிடும். நம்ம ஜெபிக்க வேண்டும். ரட்சகர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தாலே ஹல்லேலூயா. அந்த வட இந்தியால கிரீஸ் சொல்லுங்க எல்லா இருள்கள் மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் சிறு குழந்தை நரம்பலை கொடுக்கின்ற நரம்பின் ஆவிகள் மாறட்டும்பா. சிறு குழந்தைகள் நதியில் எறிகின்ற கொடுமைகள், சிறு குழந்தைகள் மாறட்டும். பூஜை செய்யக்கூடிய அந்த பூஜையுடைய காலம் மிதிக்க வச்சு கொலை பண்றாங்க. அந்த உயிர்கள் அவங்களுக்கு பலியாக போயிருந்து இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கம் அநேகம் உண்டு. இப்படிப்பட்ட சொல்லுங்க இயேசு நாம எனக்கு எல்லா மூடத்தன ஆவியில் எரிக்கப்பட்டு போட்டோம் அப்பா. அறிவில்லாம செய்கின்ற ஜனங்களை மனதை மயக்கின்ற தகப்பனே, முட்டாள்தனமாக செய்கின்ற எல்லா ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம் தகப்பனே. சொல்லுங்க ரீகானா நீர் ஆளுகை செய்யும். அல்லேலூயா. சகல ராஜாக்களும் அவரை பணிந்து வணங்குவார்கள். அப்பொழுது சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். அல்லேலூயா. ரியாந்தா ராஷி காபா ரங்கா ரங்கரபா ரகாதோன சந்தோரா கரபா ரீகானாபா. தேவன் ஆளுகை செய்யும் பொழுது எல்லா ராஜாக்களும் நம்ம தேசங்களுக்கு படையெடுப்பாங்க. எல்லாரும் வந்து தொழில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. இன்னும் பல தேசத்துல இருந்து வந்து நம்ம தேசத்துல வச்சு நம்ம தேசம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சர்வே ரிப்போர்ட் நான் நேற்று யூடியூப்ல பார்த்தேன், நேற்று ஃபேஸ்புக்ல பல 66,000 பேர்
இந்த வருஷம் 66 இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இழந்திருக்காங்க. இதுவரை மிகப்பெரிய கம்பெனிகள், கூகுள் நிறுவனங்கள், அமேசான், இப்படிப்பட்ட பெரிய பெரிய நிறுவனங்கள், ஆப்பிள் நிறுவனங்கள், கார்ஸ் தயாரிக்கிற கம்பெனிகள்லாம் இன்றைக்கு ஜனங்களை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக அவங்க ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. மிஷின்கள், ரோபோட்ஸ்கள் 50 பேர் செய்த ஒரு வேலையை ஒரு ரோபோட் மிக எளிதாக செய்து முடிக்கணும். அதுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு மட்டும்தான் நமக்கு உண்டு. ஆனால் லேபர்ஸ் வேலை பார்த்தா அவங்களுக்கு உடம்பு சின்ன லீவ் எடுப்பாங்க. அவங்கள ஓரளவுக்கு வேலையை இப்படி அவங்க இன்றைக்கி என்ன செய்கிறாங்களா, நிறைய முன்னணி நிறுவனங்கள் மனிதர்களை வயட்டு தூக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, ஏஐயை கொண்டு வராங்க. இப்படிப்பட்ட ரோபோட்ஸ்கள் பணியமர்த்தப்பட்டு ஜனங்களுடைய வேலை பறிக்கப்படுகிறது. நம்முடைய இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்பதாக அவங்க சொன்ன ஒரு குற்றச்சாட்டு, ஜனங்கள் நிறைய வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்காரமோடு வேலைவாய்ப்பு ஏற்படுத்த தருவோம் என்று சொன்னாங்க. ஆனால் அதுக்கு மாறாக பல லட்சம் ஜனங்கள் இன்றைக்கு, அல்லேலூயா, பல லட்சம் 60 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் இன்றைக்கு இருக்கின்ற வேலைவாய்ப்பு போய் அவங்க தன்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம சம்பந்தமே இல்லாமல் ஏதோ வேலை செய்து குடும்பத்தின் சூழ்நிலை கட்டாய நிமித்தமாக, குடும்பத்தின் வறுமை நிமித்தமாக சம்பந்தம் இல்லாமல் தகுதியெல்லாம் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பல பிள்ளைங்க இதனால மனமுடைந்து தற்கொலை போய் மறைக்கிறாங்க. மருத்துவத்துறையில் டாக்டர் ஆகணும் என்று 7 ஜனங்கள் ஆசைப்படுறாங்க. ஆனால் அதற்கும் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அவங்கள பயங்கரமாக அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி பல பிள்ளைங்க மறிக்கிறாங்க. இப்படி எல்லா துறையிலையும் நம்முடைய சவுத்து முன்னேறாமல் தடை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடூரமான ஜாதி மாற வேண்டும். அல்லேலூயா, தேவன் அரசாள்கை செய்ய வேண்டும். வேலைவாய்ப்பு திண்டாட்டங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா, தற்கொலைகள் மாற வேண்டும். பசி பட்டினச்சங்கள் மாற வேண்டும். தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா, தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அவருடைய நாமம் என்றென்றைக்கு இருக்கும். 17ஆம் வசனம், அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமமே என்னாலும் சந்தான பரம்பரை என்னாலும் அதை நிலைத்திருக்கும். மனுஷர் அவருக்குள், அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தருக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியம் என்று வாழ்த்தார்கள். அல்லேலூயா, அவர் ஆளுகை செய்யும்போது சொல்லுங்க, அவர் ஆளுகை செய்யும்போது நாம் செழிப்போம், நாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, இப்படிப்பட்ட தவறுகள், குற்றங்கள் குறைய வேண்டும். தேசத்துல இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம் ஒளியும்படிய ஜெபமனுங்க. எல்லா வேலையில்லா திண்டாட்டம் ஒளியணும்பா. ஒவ்வொருவருக்கு வேலை கிடைக்கணும் ஜெபமனுங்க. ரீகாபா ராபா லாத்தா ராபா ராஷாபா ரீகாபா. ஒவ்வொருவருக்கும் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகள் கிடைக்கணும். தடைகளை உடைக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Rebrakaba laba rikaba lata raba raba. Hallelujah, 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 hallelujah. ஓ மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ரிப்ராகபா ரபா லபா ரிகபா ரபா லபா ரகபா. Hallelujah, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ரீப்ராகபா ரபா லபா ரிகபா ரிபா லதா ரபா ரிகபா ரிபா. அப்பா, ஆணவ கொலைகள் தேசத்துல இல்லாம போட்டும்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, பெண்கள் அப்பா படிக்க கூடாதுன்னு சொல்ற அந்த அடிமைத்தனங்கள் உடையட்டும், தேசத்திலிருந்து உடையட்டும் உடையட்டும் உடையட்டும். அப்பா, இந்த ஜாதி மக்கள் இந்த தொழில தான் செய்யணும், மற்றவங்க மாதிரி படிக்க கூடாதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட சட்டத்தை ஏற்ற எப்படிப்பட்ட காரியங்கள், கொடுமைகள் தேசத்தை விட்டு விலகட்டும்பா. எல்லா மக்களும் உயர்ந்த நிலைமைக்கு வரட்டும். தாழ்மையில் உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிற தேவனே, அற்பமானவர்களை புழுதியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உயர்த்த உட்கார பண்ணுகிற தேவன். அப்பா, சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு நீதி செய்கிற தேவன். அப்பா, தாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை உயர்த்துவீராகப்பா. தேசத்துல எல்லாருக்கும் எல்லா நலங்களும் கிடைக்கட்டும். எல்லா
எல்லா மக்களுக்கும் அப்பா, எல்லா மக்களுக்கும் தேசத்தில் உள்ள எல்லா நன்மைகளும் கிடைக்கட்டும். கவர்மெண்ட்ல கொடுக்கிற எல்லா நல்ல திட்டங்கள் எல்லா மக்களை போய் சென்றடையிட்டு இடையில தடுத்து அதை திங்கிற ஒவ்வொருவரையும் சந்திங்கப்பா. ரீபா லாபா ரீகாபா ரீபா லாபா. அரசு துறைகள்ல இருக்கிற லஞ்சங்கள் ஊழல்கள் மாறட்டு, ஒளிந்து போட்டோம். ரீகாபா ராபா லாபா. ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற ஜிஹெச்ல காணப்படுகிற அந்த ஊழல்கள் ஒளிந்து போட்டோம். முறைகேடுகள் மாறட்டும். ரீகாபா ராபா லாதா ராபா ராஷா காபா ராபா. அப்பா, எங்க தேசத்துல உள்ள கடன் மாறி போட்டோம். தேசத்துல இருக்கிற கடன் மாறட்டும். எங்க தமிழ்நாட்டு மேல இருக்கிற அந்த கடன் மாறி போட்டும். எங்கள் தேசம் செழிக்கட்டும். எங்கள் தமிழ்நாடு செழிக்கட்டும், செழிக்கட்டும். ராகாபா ராபா. கடன் இல்லாத தேசமாக, கடன் இல்லாத மாநிலமாக எங்க தேசம், எங்க தமிழ்நாடு மாறட்டும். ராகாபா தா ராஷா காபா ராகாபா லாபா ரீகாபா. மருத்துவ துறையில் எங்கள் தேசம் சிறக்கட்டும், சிறக்கட்டும், சிறக்கட்டும். ராப. வியாதி இல்லாத தேசமாக, மரணம் இல்லாத தேசமாக, பாவம் இல்லாத தேசமாக எங்க தேசம் மாறட்டும். ஆமென். ரே பிராகா. நல்ல ஜோமனுங்க. ரீகாபா. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இடையே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். தண்ணி பிரச்சனைகள் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். சமாதானம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இடையே சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். லகாபா ராகாபா லாபா ரீபா லாதா ராபா ராஷா காபா ராபா. லே பிராகாபா ரீபா லாதா ராபா ராஷா காபா ராத்துடாலா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹalleluya. தேசத்துல கிடக்கிற எல்லா வழக்குகளும் வேகமாய் முடியட்டும், முடியட்டும். ரோடு போடுற காரியத்துல அப்பா எல்லா இடத்துல நல்ல ரோடு வரட்டும். எங்க தேசத்துல அப்பா தரமான ரோடு வரட்டும். அதுல காணப்படுகிற முறைகேடுகள் மாறட்டும். அப்பா, அப்பா அந்த காணப்படுகிற ஊழல்கள் மாறட்டும். ஸ்தோத்திரம். அப்பா, டிரான்ஸ்போர்ட்ல காணப்படுகிற, இன்னும் ரயில்வே துறையில காணப்படுகிற ஊழல் மாறட்டும். அப்பா, அடிக்கடி தேசத்துல நடக்கிற அப்பா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் இல்லாமல் போட்டும்பா. அப்பா, எல்லாம் புதுசாகட்டும். எல்லா ட்ரெயின்ஸ் புதுசாகட்டும். எல்லா பாதைகளும் செவ்வையாகட்டும். அப்பா, தண்ணீர் இல்லாத கிராமங்களுக்கு தண்ணீர் வசதி கிடைக்கட்டும். மருத்துவ வசதி இல்லாத இடங்கள்ல மருத்துவ வசதி கிடைக்கட்டும். சாலை வசதி, ஆமே, லைட் வசதி இல்லாத இடங்கள்ல அல்ல லைட் வசதி கிடைக்கட்டும். ராகாபா ராகாபா ராபா ராபா ரீகாபா ரீபா. நல்ல பாலங்கள் கட்டப்படட்டும். அப்ப அது உறுதியா ஸ்ட்ராங்கா கட்டப்படட்டும். அதுல காணப்படுகிற முறைகேடுகள் ஒளியட்டும். ராகாபா லாபா ராகாபா ரீபா லாதா ராபா லே பிராகாபா. அப்பா, மாநகராட்சி அப்பா அந்த தெருக்கள்ல இருக்கிற நாய்களுக்கு அப்பா முறையானபடி உணவு கொடுக்கணும். அப்பா, அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும். ரேபிஸ் ஊசி போடணும். ஆமென். கருத்தடை ஊசி எல்லாம் முறையாக அவங்க செய்ய அப்பா அவங்களுக்கு கிரியை அவங்களுக்குள்ள இருக்கிற இன்னைக்கு காணப்படுகிற அந்த அசதிகள் மாறி போட்டும், மாறி போட்டும், மாறி போட்டும், மாறி போட்டும். ஆமென், ஆமென். கவர்மெண்ட் வேகமா நடவடிக்கை எடுத்து, நம்முடைய முதல்வர் நடவடிக்கை எடுத்து, இப்படிப்பட்ட அசதி அந்த வேலையை செய்யறவன் மேல நடவடிக்கை எடுத்து துரிதமா ஆமென் செயல்படணும், செயல்படணும், செயல்படணும். ராகாபா. மிருக ஜீவன்கள் பாதுகாக்கப்படணும். லேகாபா ராகாபா ராபா லாதா ராகாபா ராபா லாதா ராபா ஷாகாபா. Glory, 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 glory. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். தேசம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். வேகமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். தடைகளை உடைக்கிறோம். இந்தந்த ஸ்டேட்ல சுவிசேஷத்திற்கு தடை இருக்குதோ அந்த தடைகளை உடைக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம். உடையிட்டு இல்லாமல் போட்டோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஒவ்வொரு வீடுகள்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகள்ல ஜெப சேனை, ஸ்துதி சேனை எழும்பட்டும். ஜெப அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொரு விசுவாசிகள் வீடுகளுக்குள்ள ஜெப சேனை எழும்பட்டும். ஜெப கூட்டங்கள், ஜெப குழுக்கள் எழும்பட்டும். எழுப்புதல் தீ எங்கள் தேசத்துல பற்றி எரியட்டும். ஒவ்வொரு ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு மிஷனரி ஊழியங்கள், ஒவ்வொரு ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவங்க பிள்ளைங்களை, அவங்க உடைமைகளை இயேசுவின் ரத்தத்துல வேலையடைக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. சபைகளை, ஊழியங்களை இயேசுவின் ரத்தத்துல வேலையடைக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க. அப்பா, வளர்ந்து பெருகட்டும். ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும். தேசத்துல சீசர்கள் தொகை வளர்ந்து பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். வசனம் வேகமாய் வளர்ந்து பெருகட்டும். ராகாபா லாபா ரீகாபா ராபா லாதா ராபா ரீபா லாதா ராகாபா. எரியட்டும், எரியட்டும். ராகாபா ராபா லாபா ரீகாபா. உம்முடைய கரம் செய்து முடிக்கட்டும், உம்முடைய கரம் செய்து முடிக்கட்டும். Glory, glory, hallelujah.
பரதர பரபரதர பரபா. ஹalleluya. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும் தேவ அப்பா. தேவ பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற அசம்பந்தங்கள் மாறட்டும், நிர்விசாரங்கள் மாறட்டும் அப்பா. வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க அப்பா. தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாகட்டும். ஒரு கூட்டத்தை ஆயத்தம் படுத்தணுங்கிற ஒரு வாஞ்சை உண்டாகட்டும். அங்காங்கே நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களையும், படை முயற்சி கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள், விடுதலையின் கூட்டங்கள், ஆசீர்வாத கூட்டங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திங்க. அந்த கூட்டங்கள் மூலமா அநேக ஆத்துமாக்கள் ஆமென் நம்முடைய மந்தைக்கு வரட்டும். அப்பா, இங்க தூத்துக்குடியில் இந்த நாட்கள் நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஆத்துமாக்கள் வரட்டும். இயற்கை சூழ்நிலை பொறுப்படுத்திக்கோங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்பா, இந்த நாள்ல நடக்கிற ஒவ்வொரு வாலிபர் கூட்டங்கள் ஆமென், ஒவ்வொரு கூட்டங்கள் ஆவிக்குரிய கூட்டங்களை ஆசீர்வதிங்க. திரள் கூட்ட ஆத்துமாக்கள் இதனால் ரட்சிக்கப்படணும். திரள் கூட்ட வாலிபர்கள் இந்த நாள்ல உமக்காக எழும்பணும், எழும்பணும், எழும்பணும்பா. எழும்பட்டு உமக்காக எழும்பட்டும். தேசத்துல தீண்டாமை மாறட்டும். நல்ல தலைவர்கள் வரட்டும். 2026 எலெக்ஷன்ல அப்பா தமிழ்நாட்டுல நல்ல தலைவர்கள் வரட்டும். ஆமே. மத சார்பற்ற அரசு வரட்டும் அப்பா. மக்களை நேசிக்கிற நல்ல தலைவர்கள் வரட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். நல்லா ஜெபம் பண்ணுங்க. ரீகாபா இன்னும் கொஞ்ச நேரம் தான். நல்ல நல்ல ஆவியில லே பிராகாபா லாபா ரீகாபா ரீபா லாதா ரபா ரபா லோ ஃப்ரோகாபா லாபா ராகாபா ரபா லாதா ரபா ராகாபா. அடுத்த சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்கு முன்னாடி நம்முடைய தேசத்துக்கு மெய்யான ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடணும். ஒரு மெய்யான ஒரு விடுதலை நம்ம தேசத்துக்கு உண்டாகணும். மெய்யான விடுதலை உண்டாகணும். வேதம் சொல்கிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் விடுதலை நம்முடைய தேசத்திலே பூரணமாய் விளங்கட்டும். ஆமென். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாம ரட்சிப்பும் இல்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், அதை இன்று தருகிறார். இயேசு தருகிறார், அதை இன்று தருகிறார். அதற்காகவே சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். சொல்லுங்க, அதற்காகவே சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். ஆமென். இந்த நாள்ல ஆமென் 140 கோடி, எத்தனை கோடி? 140க்கு அதிகமான கோடி ஜனங்கள் ஒருவர் இயேசுபாவுடைய ரட்சிப்பை அவங்க பார்க்கணும். எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். எல்லாருக்காக, எல்லாரையும் மீட்கும் பொருளாக அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். இந்த சுவிசேஷம் ஆமென், இந்த சுவிசேஷம் 140 மேல உள்ள கோடிகளுக்கும் கடந்து போகணும். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் கடந்து போகணும். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனை அழியாமை சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கிற இந்த நித்திய ஜீவ, இந்த சுவிசேஷம் ஜீவனுள்ள இந்த மார்க்கம் தேசம் முழுவதும் பரவட்டும், 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 பரவட்டும். தடைகளை உடைக்கிறோம். ரேகா பிராகா ஃபலபரிபனா சுடாரா ஷதரா ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்துல மூடி ஜெபிக்கிற எங்கள் தலைவர்களை அப்பா, எங்கள் ஆளுகிற தலைவர்களை இயேசுவின் ரத்தத்துல மூடி ஜெபிக்கிறேன். எங்கள் தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் முதலமைச்சர், ஒவ்வொரு அமைச்சர்கள், ஒவ்வொரு தலைவர்கள், ஒவ்வொரு அரசு துறையில, இன்னும் காவல்துறை, ஒவ்வொரு துறையில இருக்கிற நீதித்துறை, ஒவ்வொரு துறையில இருக்க ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு அப்பா கூலி வேலை செய்கிற, இன்னும் விவசாயம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களை ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ரத்தத்துல வேலை எடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கோங்கப்பா. விவசாய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் தேசம் செழிக்கட்டும். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
God bless you.